ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோவில் வந்து அறுவடை பண்ண போகிறோம். நம்ம தோட்டத்தில் வந்து சொரக்காய், மல்லி, மிளகா, கத்திரிக்காய் இதெல்லாம் போட்டிருக்கோம். ஆனால் கத்திரிக்காய் வந்து வரல, நல்லாவே வரல. நம்ம இப்போ என்னென்ன அறுவடை பண்ண போகிறோம்னா சொரக்காயும் மிளகா அடுத்து மல்லித்தலை இந்த மூணையுமே அறுவடை பண்ணி வீட்டில் போய் குழம்பு வைக்க போகிறோம். வாங்க வீட்டுக்குள்ளே போய் பார்க்கலாம். இதே என்னோட சொரக்காய் கொடி போன வீடியோல நீங்க பார்த்துருப்பீங்க. இதுக்கு வேர் எங்க இருந்து வருதுன்னு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல இருந்து வருது. ஆனா அங்கனுக்குள்ள வந்து இலையே இருக்காது. சொரக்காய் கொடி அங்கனுக்குள்ள தெரியவே தெரியல. ஏன்னு சொல்றேன் இப்ப, ஏன்னா இந்த இடத்துல வந்து நிறைய புல்லு முளைச்சு இருந்துச்சு. அந்த புல்லை ஃபுல்லா வந்து இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் நான் நிறைய வெட்டி போட்டேன். இங்க பாருங்க எவ்வளவு புல்லை நான் வெட்டி போட்டிருக்கேன்னு பாருங்க. இதை ஃபுல்லா புல்லு முளைச்சு இருந்ததுனால கொடி ஃபுல்லா வந்து காஞ்சி போச்சு. இங்க பாருங்க, இந்த இடத்துல நல்லா காஞ்சது தெரியும் உங்களுக்கு. எல்லா இலையும் காஞ்சி போச்சு. அதனால இந்த இடத்துல மட்டும்தான் வந்து நல்லா செழிப்பா வருது. இந்த இடத்துல நிறைய சொரக்காய் வச்சிருக்கு. அதுதான் இன்னைக்கு நம்ம புடுங்க போறோம். சரி வாங்க இப்ப போய் புடுங்குவோம். இப்போ உங்களுக்கு ஒரு மோட்டர் சவுண்ட் கேட்குதுல்ல, அது வேற எதுவும் இல்லை. நம்ம தோட்டத்துல தண்ணி பாய்ச்சறதுக்காக மோட்டர் ஆன் பண்ணி விட்டுருக்கு. தண்ணி வந்து எல்லா செடிக்கும் பாயுது. இந்தா இங்க பாருங்க, மக்காச்சோளம் போட்டிருக்கோம் நம்ம தோட்டத்துல. மக்காச்சோளத்துக்கு ஃபுல்லா பாயுது. போகும்போது 2 மக்காச்சோளமும் பிடிங்கிட்டு போகலாம். சரியா, அவிச்சு சாப்பிட்றதுக்கு. கிணத்துல இருந்தா பாயுது. உங்களுக்கு கிணறு காட்டுறேன், நில்லுங்க. இங்க ஒரு கிரெயின் இருக்கு. அந்த கிரெயின் வந்து என்ன யூஸ்க்காக வச்சிருக்கோம்னா, கிணத்துல இருந்து மோட்டரை வந்து தூக்கி பிடிக்கிறதுக்காக. இந்த கயிறு வந்து நேரா உள்ள போய் மோட்டரை வந்து நல்லா பிடிச்சுக்கிடும். அதனால மோட்டரை பிடிச்சுக்கிறதுக்காக இந்த கிரெயின் வந்து யூஸ் ஆகுது. சரி வாங்க இப்ப கிணத்துக்குள்ள போய் பார்க்கலாம். செப்பலை கழட்டிட்டு தான் உள்ள போனோம். ஆனால் உள்ளே போனால் எங்கள் அப்பா வைவாங்க. நான் தெரியாமல் போகிறேன். சரி கொஞ்சம் தூரம் தான் போக முடியும் என்னால், அதுக்கு மேலே போக முடியாது. கொஞ்சம் தூரம் போய் பார்ப்போம். மோட்டர் சவுண்ட் இப்போ உங்களுக்கு நல்லா கேட்கும்னு நினைக்கிறேன். பார்த்து போவோம். அப்படியே நிதானமாக வைக்கணும் கிணறுல. சரி இதளவு போதும்னு நினைக்கிறேன். அப்பா வைவாங்க. சரியா, அப்படியே ஒரு வீடியோ ஷாட் எடுத்துக்கலாம். உள்ளே தண்ணி தெரியுது பாருங்க. அங்கனுக்குள்ள ஒரு தென்னங்கன்று இருக்கு. அதை ஒரு நாள் நட்டு வைப்போம். ஓகே, சரி வாங்க இப்ப மேலே ஏறிடுவோம். அப்பாக்கு தெரியுது இதுக்குள்ள. வாடா, ஏறுவேமா ஏறியாச்சு. அவ்வளவுதான். சரி இப்ப வாங்க நம்ம அறுவடை ஆரம்பிப்போம். ரொம்ப லேட் ஆயிடுச்சு. என்கிட்ட சின்ன ஒரு ஆக்ஸா பிளேடு இருக்கு, உடஞ்ச ஆக்ஸா பிளேடு. அதை வச்சுதான் இப்ப சொரக்காய் அறுக்க போறோம். இப்ப பாருங்க, இந்த சொரக்காய் அறுக்க போறோம். ஆக்ஸா பிளேட்னால அறுக்க மாட்டேது. பிளேடு இருந்தா ஈஸியா அறுக்கும். ஆக்ஸா பிளேட்னால கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அறுத்தாச்சு. சின்னது இது. சரி இருந்தாலும் வச்சுக்கலாம். இன்னொன்று இதை அறுத்துட்டேன், ஆனா இது வந்து ரொம்ப பெருசு. சரி இதையும் வச்சுக்கலாம் ஒரு பக்கம். இன்னும் நம்ம தோட்டத்துல நிறைய சொரக்காய் இருக்கு. இங்க பாருங்க, இங்க ஒண்ணு இருக்கு. எவ்வளவு பெருசா இருக்குன்னு பாருங்க. நீளமா இருக்கு, ஒல்லியா. சரி இதையும் அறுப்போம். நம்ம கொஞ்சம் கஷ்டமா இருக்கு ஆக்ஸா பிளேட்னால. கத்தி எடுத்துட்டு வரலாம்னு நினைச்சேன். சரி விடு, இதுலயே அறுத்துருவோம் நம்ம எப்படியாச்சும் கஷ்டப்பட்டு. அறுக்க மாட்டேது. நான் வீடியோ ஆஃப் பண்ணிட்டு அதை கட் பண்ணிட்டு உங்ககிட்ட காட்டுறேன். சரியா, வீடியோ பிடிச்சுக்கிட்டே கட் பண்ண முடியல. அந்த சொரக்காவை அறுத்து வச்சுட்டேன். அதே மாதிரி நிறைய சொரக்காய் இருக்கு. இங்க பாருங்க, இங்க ஒண்ணு இருக்கு. அடுத்து இந்த சொரக்காய் வேற இருக்கு. இங்க பாருங்க, இங்க ஒண்ணு முளைச்சிருக்கு பாருங்க நீளமா. இங்க ஒண்ணு இருக்கு. அடுத்து அந்த இடத்துல பாருங்க, இது வந்து அழுகி போச்சுன்னு நினைக்கிறேன். இந்த பூசணின்றேன் பாரு, சொரக்காய். இந்த சொரக்காயை பிடிங்கிட்டு போய் நம்ம கோழிக்கு போடுவோம். கோழி நல்லா சாப்பிடும். நான் நிறைய தடவை போட்டிருக்கேன். கோழிக்கு போடுவோம். ஓகே, சரி வாங்க இப்ப அந்த சொரக்காயெல்லாம் நான் உங்கள்கிட்ட பிடுங்கி உங்களுக்கு காட்டுறேன். சரியா, இங்க பாருங்க சொரக்காயே. இதுதான் அறுக்க போறேன். ட்ரைபேட் எடுத்துட்டு வர மறந்துட்டேன். அதனால இந்த மாதிரி வச்சு எடுக்க வேண்டியதா இருக்கு. அறுத்தாச்சு. சூப்பர். சேஸ். அதே மாதிரி இன்னொரு சொரக்காயை அறுத்துடலாம். உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, வீடியோல சொரக்காய் நல்லா பெருசா இருக்கு. இங்க வச்சுட்டு அறுக்க போறோம். இந்த இங்கனக்குள்ள தள்ளி அறுத்துருவோம். அறுத்தாச்சு. ஓகே, இதுவும் பெரிய சொரக்காய். இந்த முத்தி போன சொரக்காயும் வெட்டிடுவோம். இது கோழிக்காக. ஒரு கையில கேமரா வச்சுட்டு அறுக்கிறனால இந்த மாதிரி அறுக்க வேண்டியதா இருக்கு. அறுத்தாச்சு. சூப்பர்.
ஏற்கனவே நம்மகிட்ட நிறைய சொரக்காய் சேர்ந்துக்கிட்டே இருக்கு. அதனால இந்த சொரக்காயை நாளைக்கு பிடிங்கலான்னு விட்டுடலாம். எவ்வளோ அத்தனை சொரக்காய் எல்லாம் சமையல் பண்ண முடியாது. அதனால என்ன செய்யணும்னு பார்க்கணும். அம்மாட்ட போய் கேட்டாதான் தெரியும் என்ன செய்ய போறாங்கன்னு. அவ்வளோ சொரக்காய் எப்படி சமையல் பண்ண முடியும்? சரியா, இதை வந்து நாளைக்கு பிடிங்கலாம். சரியா, கொஞ்சம் பிஞ்சாதே இருக்கு, நாளைக்கு கொஞ்சம் பெருசாயிரும், நாளைக்கு பிடிங்கலாம். ஓகே ஓகே ஓகே. கோழிக்காக இன்னொரு சொரக்காய் கிடைச்சிருச்சு. இந்த ஓரத்துல வந்து கொஞ்சம் இதாயிருச்சு, அதனால இந்த இதை கோழிக்கு அறுக்க போறேன். இங்க பாருங்கவே, இது வந்து சின்னதுல இந்த சொரக்காய் பாருங்க, சின்னதுல வந்து அழியே போச்சு. பாவம்ல, அழுகுன சொரக்காய். இதெல்லாம் கோழி சாப்பிடாது. சரி வேணாம், இதை விட்டுருவோம். இந்த சொரக்காய் நம்ம ஃப்ரெஷ்ஷா கோழிக்கு அறுத்து போடுவோம். அதுவும் நம்ம ஏதோ புள்ளி புள்ளியா கருப்பா இருக்கு. இது கோழி நல்லா சாப்பிடும். தோலை சீவிட்டு உரிச்சு போட்டோம்னா கோழி சூப்பரா சாப்பிடும். அப்பாடா, ஒரு வழியா சொரக்காய் எல்லாத்தையும் பிடுங்கியாச்சு. அவ்வளவுதான் இன்னைக்கு சொரக்காய். எத்தனை பிடுங்கிருக்கோன்னு பார்ப்போம். 1, இது வந்து கோழிக்குனால தனியாக வச்சிடலாம். 1 2 3 4 5 சொரக்காய் பிடுங்கிருக்கோம். இது அந்த பக்கமும் நல்லா படர்ந்து இருந்துச்சுன்னா நம்மளுக்கு இன்னும் நிறைய சொரக்காய் கிடைக்கும். இந்த பக்கம் மட்டும் படர்ந்து இருக்கனால நம்மளுக்கு கொஞ்சம் தான் கிடைச்சிருக்கு. சரி, இதுவே போதும் நம்மளுக்கு. சரியா, நம்ம சொந்தக்காரங்க எல்லாருக்கும் ஒன்று கொடுத்துடலாம். நம்மளுக்கு ஒன்றுதான் ஆகும், நம்ம வீட்டுக்கு ஒன்றுதான். இது ஒன்று எடுத்து தனியாக வச்சுட்டு மிச்சது ஃபுல்லாக நம்ம சொந்தக்காரங்களுக்கு கொடுத்துருவோம். சரியா, சரி வாங்க இப்போ போய் நம்ம மிளகாயை பறிப்போம். அங்கே இருக்கு செடி, அந்த மிளகா செடியை பறிப்போம். இந்த மிளகா செடியில் நிறைய பெருசு பெருசாகவே வந்துருச்சு. இதெல்லாம் பிடுங்குற டைம் தான். சரி, நிறையா பிடுங்கிக்கலாம். இங்கே பாருங்க எவ்வளோ நல்லா அருமையாக இருக்குது மிளகா. இந்த மாதிரி நிறையா பிடுங்க போகிறோம் இன்னைக்கு நம்ம. இப்படின்னு லேசை இழுத்தாவே டக்குன்னு வந்துடும் மிளகா. சரியா, நம்ம பிஞ்சும் பார்க்காம பிஞ்சையும் சேர்த்து பிடுங்க போகிறோம். ஏன்னா இந்த தடவை மோர் மிளகா போட போகிறோம். போன தடவை போட்டோம் அப்படின்னு கேட்காதீங்க. போன தடவை போட்டது கம்மியாக தான் போட்டோம், அது பத்தலை. அதனால் இந்த தடவை கொஞ்சம் நிறையா போட போகிறோம். சரியா, அதனால் இங்கே இருக்கு பாரு, இந்த இருக்குது. கொஞ்சம் நிறையா போட்டோம்னா நிறையா சாப்பிட்லாம்ல மோர் மிளகா. அதனால தான் பிஞ்சையும் சேர்த்து பிடிங்கி போகிறேன். அடுத்த தடவை போட முடியாதுல்ல, ஒரு தடவை மோர் மிளகா போட்டுட்டா அடுத்த தடவை போட முடியாது. ஏன் சொல்கிறேன்னா, திருப்பி காய வச்சு ஊற வச்சு போடணும். அதுக்கு ஒரே தடவை போட்டோம்னா நிறையா நிறையாவும் கிடச்சிக்கிடும் நம்மளுக்கு. நல்லாவும் மோர் மிளகா போடலாம். இங்கே பாருங்கள், ஒரு செடியிலே இவ்வளோ மிளகா வந்துடுது. நம்ம இன்னும் பிடுங்க போகிறோம். இந்த செடியில் இன்னும் தீரலை, இன்னும் நிறையா இருக்குது. இங்கே பாருங்கள், கீழெல்லாம் நிறையா இருக்குது. புடுங்கு கைப்பிள்ளை. என்னடா அது கைப்பிள்ளைன்னு சொல்லிட்டு இருக்கேன்னு நினைக்கிறீங்களா? நல்லா இருக்குல்ல கைப்பிள்ளை, அதையும் சும்மா சொன்னேன். சரி விடுங்க. சரி, வீடியோ எப்படி வந்திருக்குன்னு தெரியல. சரியா, நான் அடுத்த தடவை ட்ரைபேட் எடுத்துகிட்டு வர பார்க்குறேன். இந்த தடவை மறந்துட்டு வந்துட்டேன் ட்ரைபேடை எடுத்துகிட்டு வர. அதனால தான் ஃபுல்லாக கையிலே பிடிச்சி எடுக்கிற மாதிரி இருக்குது. இந்த தடவை ட்ரைபேட்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கலாம்லன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எடுத்துகிட்டு வந்திருக்கலாம். ஆனால் கொண்டு வர முடியல பாருங்கள். நான் கொண்டு வர மறந்து போயிட்டேன். இன்னொன்று பைக்கில் வச்சு கொண்டு வந்து இங்கே செட்டப் பண்ணி வீடியோ எடுத்து ரொம்ப வேலையாக இருக்குது. அதுவும் இல்லாமல் இப்படி கையில் வச்சு எடுத்துடலாம்னு நினச்சி எடுத்துகிட்டு வந்தேன். ஆனால் கையில் வச்சு எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எல்லாம் என்னோட சோம்பேறித்தனம் தான், என்ன செய்கிறது. சரி, நிச்சயம் அடுத்த தடவை ட்ரைபேடில் தான் நம்ம எடுப்போம். ஓகே, கவலைப்படாதீங்க. இந்த வீடியோ மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க எல்லாரும். இதுவும் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். சரியா, உங்களுக்கு எல்லா வீடியோவும் பிடிக்கும் என்னோட வீடியோ, நான் அது சொல்ல. சரி, அடுத்த வீடியோவில் எப்படினாலும் ட்ரைபேட் எடுத்துகிட்டு வந்துடுவோம். ஓகே, எனக்கு ஞாபகப்படுத்துங்க, நம்ம எடுத்துகிட்டு வருவோம். நம்ம எடுத்துகிட்டு வர்றது தானே. சரி, அடுத்த செடிக்கு போவோம். இந்த செடியிலே எவ்வளோ பாருங்கள். வாவ், சூப்பர், நிறையா பிடிங்கியாச்சு. அடுத்த செடியில் போய் இன்னும் மாஸ் காட்டுறோம். இங்கே பாருங்க, இங்கே ஒரு மிளகா செடி இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா மிளகா வந்து உருண்டையாக வரும். பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். இந்த உருண்டையாக வருதா, அது வந்து தனியாக நான் வந்து ஒரு தோட்டத்துக்காரங்கிட்ட வந்து வாங்கி நட்டு வச்சது. அதனால் இப்படி உருண்டையாக வருது. இதுக்கு முன்னாடி மிளகா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இங்கே பாருங்கள், ஒல்லியாக நீளமாக இருக்கா. ஆனால் இந்த செடியில் வந்து உருண்டையாக வரும். இதில் ரொம்ப தெரியல, மிளகா கம்மியாக தான் தெரியுது. சரி, இருக்கிறது போதும். எவ்வளோ இப்போயே நிறையா பிடுங்கியாச்சு, இன்னும் பிடுங்குவோம். இந்த பாருங்க, தெரியுதா உங்களுக்கு? தெரியும் உங்களுக்கு. இதை பாருங்க, எவ்வளோ உருண்டையாக இருக்குன்னு. ஐயோ, கடையில் வாங்குறது கூட சின்னது.
பெருசுன்ட்டேன் பாரு, அதுலேயே போட்டுருவோம். இங்க பாருங்க எவ்வளோ மிளகா பெருசா வந்திருக்கு, பெரிய செடியா வந்திருக்கு. அது காரணம் என்னன்னு பாருங்கவேன், ஒரே இடத்துல ஏகப்பட்ட செடி முளைச்சிருக்கு ஒரே இடத்துல. இந்த காம்பு பக்கத்துல பாருங்க இன்னொரு செடி, அது பக்கத்துல இன்னொரு செடி, அது பக்கத்துல இன்னொரு செடி, இதே மாதிரி ஒன்னா ஒரே இடத்துல முளைச்சிருக்கு. அதனாலதான் இந்த மிளகா செடி பார்க்க பெருசா தெரியுது. இதுல எவ்வளவு மிளகா இருக்குன்னு பார்ப்போம். நம்ம இப்ப நிறைய பூ வச்சிருக்கு, வெள்ளை பூவா அழகா சூப்பரா வச்சிருக்கு எல்லாமே. சரி, இப்ப நம்ம மிளகாயை பிடுங்குவோம். இதுல ரொம்ப இருக்கா, அந்த இருக்கு பாரு, கிடைச்சிருச்சு. புடுங்கடா புடுங்கடா கைப்பிள்ளை. திருப்பி திருப்பி அதே சொல்லிட்டே இருக்கேன் நானு. சரி புடுங்குவோம், நம்ம வேலையை பாரு ரோஹனு, வேலையை பாருடா, புடுங்கடா. காணோம், நிறையா காணோம். சரி, என்னால் வீடியோ எடுத்துக்கிட்டே புடுங்க முடியல. இந்த மிளகா செடியில் நிறையா பூ வச்சிருக்கு, அதனால என்னால் ஒரு கையில் வீடியோ எடுத்துக்கிட்டே பூவா மிளகா பிடுங்க முடியலை. அதனால லாஸ்ட்டாக உங்களுக்கு மிளகா எவ்வளோ வந்திருக்குன்னு காட்டுறேன் பிடுங்கிட்டு. சரியா, அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. ஐயோ இல்லை இல்லை இல்லை, வெயிட் பண்ணுங்களா, வீடியோ தானே எடுக்கிறேன், எடிட் பண்ணி போட்டுக்கிறேன். சரியா, இல்லை இல்லை, சரி என்னடா பேசுகிற ரோனு. இது ஒரு வித்தியாசமான மிளகா செடி. இதில் இருக்கிற மிளகாயை பாருங்களேன், நீங்கள் பிடிங்கி காட்டுறேன். இங்கே பாருங்க, உருண்டையா அப்படியே பூசணிக்காய் மாதிரி இருக்கு. ஆனால் இது ஒரு வெரைட்டி ஆஃப் மிளகா. இது என்கிட்ட ஒரு 3 செடி தான் இருக்கு, ரொம்ப இல்லை என்கிட்ட. சரியா, இந்த ஒரு செடியிலேயே 3 தான் கிடச்சிருக்கு. சரி, இப்போ நம்ம மிச்சம் இருக்கிற 2 செடியிலையும், இங்கே ஒன்று இருக்குது பாருங்க, மிச்சம் இருக்கிற 2 செடியிலையும் ஒன்று ஒன்றா பிடுங்குவோம். ஓகே, இதில் வந்து பார்த்து பிடுங்கணும். பூக்களே சற்று ஓய்வெடுங்கள், ஓய்வெடுங்கள், ஓய்வெடுங்கள். ஓகே, இங்கே ஒன்று பெருசாக முளைச்சிருக்கு, பழுத்துருச்சு. கொஞ்சம் பழுத்தது உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, தெரியுதுல. ஓகே, அதையும் பிடுங்கிடுவோம். வரமாட்டேது பாருங்க, செடியோடு இழுக்க வேண்டியதாக இருக்குது. செடியை பிச்சிடாத. இங்கே பாருங்க, இதுக்குதான் சொன்னேன் பார்த்து எடுக்கணும்னு. அது கூட செடியும் நம்மகிட்ட பிஞ்சு வந்துருச்சு. சரி, இதை ஓகே. இந்த செடியில் ஒரு 5 கிடச்சிருக்கு. வாங்க அடுத்து பிடுங்குவோம். இந்த மிளகா செடியில் ஏகப்பட்ட மிளகா இருக்கு. இங்கே ஒரு பழுத்த மிளகா வேற இருக்கு. இங்கே பாருங்க, இந்த இடத்துல தான் அதிகமாக இருக்கு மிளகா. ஒன்று ஒன்றா பிடுங்குவோம். நம்ம வேகமாக போகணும், நிறைய நேரம் ஆயிடுச்சு, வீடியோ எடுக்கவும் நிறைய ஆயிடுச்சு, டைம் ஆயிடுச்சு. அடுத்து இந்த மிளகாயை பிடுங்க, சொரக்காயை பிடுங்கன்னு டைம் ஆயிடுச்சு. இதே நம்ம தோட்டத்தில் இருக்கிற மல்லித்தலை நம்மளுக்கு வீட்டுக்கு தேவையான அளவு 2 மட்டும் பிடிங்கிட்டு போகிறோம். வேரோட பிடுங்கணும். சரியா, அப்படியே லேசாக அப்படியே பிடிச்சி இழுத்தோம்னா வேரோட வந்துடும். ஓகே, அதே மாதிரி வீட்டுக்கு தேவையான அளவு மட்டும் ஒரு 2 கட்டு மட்டும் எடுத்துகிட்டு போவோம். ஓகே, பிடுங்கடா கைப்புள்ள. வந்துருச்சு, சூப்பர். நம்ம அறுவடை பண்ணதை ஃபுல்லாக கொண்டு போகிறதுக்கு பையை எடுத்துகிட்டு வரல, அதனால ஸ்கூட்டிலே எல்லாத்தையும் முன்னாடி ஏற்றி வச்சுட்டேன். எல்லாத்தையும் நம்ம இப்போ வீட்டுக்கு கொண்டு போவோம். ஸ்டார்ட் பண்ணை ஸ்டார்ட்ல தான் இருக்கா? ஓகே, போகலாம். இன்னைக்கு எங்கள் வீட்டில் வந்து சாம்பார் குழம்பு. அதனால அம்மா ஒரு முருங்கைக்காய் பிடிங்கிட்டு வர சொன்னாங்க. ஆமாங்க, இது எங்கள் தோட்டம்தான், நாங்கள் முருங்கைக்காய் தோட்டம் தான் வச்சுருக்கோம். சரி, இதுலேருந்து ஒரு முருங்கைக்காயை பிடிங்கிட்டு போய் அம்மா கொடுக்கலாம், சாம்பார் வைப்போம். சரி வாங்க போவோம். ஒரு முருங்கைக்காய் கிடச்சிருச்சு, ஆனால் கருப்பாக இருக்குது முருங்கைக்காய். மழை பெஞ்சிக்கிட்டே இருந்துச்சுன்னா இந்த மாதிரி தான் முருங்கைக்காய் கருப்பாக கிடைக்கும். இது வந்து இயற்கை, நம்ம ஒன்றும் செய்ய முடியாது, பச்சையாக்கலாம் முடியாது நம்ம.
அதனால் இதையே நம்மளுக்கு அம்மாட்ட போய் கொடுப்போம். இயற்கையாக சூப்பராக நம்ம சாம்பார் சாப்பாடு சாப்பிட போகிறோம். ஓகேவா? இன்னைக்கு என் கையில் ஒரு பூச்சி ஊறுது, வெள்ளை பூச்சி. எங்கே போகிற? ஏய், கையில் ஏறுற. ஏய், போயிடுச்சு. டோர்னமெண்ட் தான் தெரியாதா? தூரமாக இருக்குடா. ஆனால் அவங்க மூஞ்சி மட்டும் தெரிய மாட்டேங்குது. இன்னைக்கு எங்கள் வீட்டில் என்னென்னு பார்த்தீங்கன்னா சாம்பார் குழம்பு, முருங்கைக்காய் போட்ட சாம்பார். முருங்கைக்காய் காணோம். ஐயோ, நான் லேட்டாக சாப்பிட்றதுனால முருங்கைக்காய் தீர்ந்துடுச்சு, அதனால் வெறும் சாம்பார், அவ்வளோதான். சரியா? குடிக்கிறதுக்கு வந்து தேங்காய் பால் மோர். ஓகே, நல்லா சாப்பிடுவோம். கடிச்சிக்கிட்ட என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தோட்டத்தில் விளைஞ்ச சுரக்காய்.